இதுல வந்து நமக்கு ஒன்றும் சமரசமே கிடையாது. எந்த கட்சி ஆட்சியில் இருக்கிறாங்க யார் இல்ல அது பிரச்சனை கிடையாது. ஒரு பெண் பாதிக்கப்பட்ட அதுல எந்த விதமான சமரசம் இல்லாம நடவடிக்கை எடுக்கணும். இங்க வந்து குற்றவாளிகளை காப்பாற்ற முயற்சி செய்யாம நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்கிறது நம்ம கவனத்தில் கொள்ளணும். ஏங்க நான் காங்கிரஸ் எம்பி தானேங்க. இல்ல மாநில தலைவர் இல்ல எதா இருந்தாலுமே இல்ல நீங்க நடவடிக்கை எடுத்திருக்காங்கல்ல. இப்ப நான் காங்கிரஸ் எம்பி தானே, நாங்க உடனடியா ரெஸ்பாண்ட் பண்ணிருக்கிறோம்ல. இது என்ன ஆகுதுன்னா நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் என்னுடைய கருத்து இல்ல எங்க கட்சியினுடைய கருத்தாவும் அது இருக்கலாம். இது வந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. நடவடிக்கை எடுக்காமல நாங்க இதே ஒன்னு சொல்றேன். பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் சாட்டையில அடிச்சுக்கிறாரு. நான் ஒன்னு கேக்குறேன், KT ராகவன் ஒருத்தர் அவங்க கட்சியில இருந்தாரா இருக்காரா நமக்கு தெரியல. பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த ஒரு பெண்ணுகிட்ட ரொம்ப அசிங்கமாவும் அருவருக்கவும் பாலியல் ஒரு பாலியல் கொடூரத்தை அவர் நிகழ்த்துறார். அந்த வீடியோவை வந்து கோடிக்கணக்கான மக்கள் எல்லாம் பார்த்தாங்க. உண்மையா இல்லையா? அதுக்கு இது ஒரே நிமிஷம் இல்ல ஒப்பிட முடியாது. இருங்க ஒரே நிமிஷம். இல்ல நீங்க எதுக்கு பிஜேபி சார்பா பேசுறீங்க? இருங்க நான் முடிக்கிறேன். நீங்க பதட்டப்படாதீங்க. பாஜகவை காப்பாற்றுகிற எண்ணம் உங்களுக்கு இருக்கலாம், அதனால நீங்க பதட்டப்படாதீங்க. நான் முடிக்க விடுங்க. அப்ப இதே பாஜகவுடைய மாநில தலைவர் ஒரு கமிட்டி அமைக்கிறார். அந்த கமிட்டியோட ரிப்போர்ட் கமிட்டி அமைச்சு அந்த கமிட்டி ஒரு மாசத்திற்குள்ள வந்து நடவடிக்கை எடுக்கும். இதே பாஜகவின் மாநில தலைவர் தான் சொன்னார். அந்த கமிட்டி என்னாச்சு, அந்த ரிப்போர்ட் என்னாச்சு? அதுக்காக நாங்க ஒரு 50 சாட்டைகள் அவருக்கு அனுப்பலாமா? நான் என்ன சொல்றேன்னா, அதுவும் இல்லாம அந்த சாட்டை சம்பவம் எப்ப நடக்குது நீங்க பாருங்க. சாட்டை சம்பவம் எப்ப நடக்குது அப்படின்னா, அண்ணாமலை அவர்களுடைய சொந்தக்காரர் வீட்டுல ஒரு பெரிய ரெய்டு நடக்குது. அந்த ரெய்டுல 13 கோடி ரூபாய் பிடிக்கப்பட்டதா சொல்றாங்க. 250 கோடி ரூபாய் டாக்குமெண்ட் வருதுன்னு சொல்றாங்க. நீங்க எல்லாம் போய் கேள்வி கேட்கறீங்க. ஏன் அந்த அவர் உங்களுக்கு என்ன சொந்தம்னா, எனக்கு அக்கா சொந்தம், ஜோதிமணி அக்கா சொந்தம், செந்தில் பாலாஜி அண்ணன் சொந்தம், விஜயபாஸ்கர் அண்ணன் சொந்தம் சொல்றாரு. நான் கேட்கறது என்னன்னா, அதெல்லாம் இருக்கட்டு, உங்களுடைய அக்காவின் கணவர் சிவகுமார் உங்களுக்கு சொந்தமா இல்லையா? அந்த அக்காவின் கணவர் சிவகுமார் ஒரு செங்கல் சூளை நடத்துறாரு. அந்த செங்கல் சூளையோட பார்ட்னர் தான் வந்து இந்த 13 கோடிக்கு அமலாக்கத்துறை பிடித்த 250 கோடி ரூபாய் டாக்குமெண்ட் பிடித்த ஒருத்தர். அந்த நேரத்தில் அதை திசை திருப்பதற்கு தான் இது அரசியல் ஆகுதே ஒழிய வேற எந்த காரணத்திற்காகவும் இது அரசியல் ஆக்கப்படலை நான் சொல்றேன். இல்ல பாஜக இல்ல ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கிறப்ப அவங்கள முடிக்க விடணும். அது எதுக்கு அவங்க முடிக்கவே விடாம எது கேள்வி இல்ல தப்புன்னு கிடையாது. மணிப்பூர்ல அது தப்பான ஒப்பீடா? மணிப்பூர் வந்து ஒரு தப்பான ஒப்பீடா? இல்ல வந்து உத்தரப்பிரதேசம் ஒரு தப்பான ஒப்பீடா? அதுவும் இந்தியாவில தானே இருக்கு. இல்ல அந்த சொந்தக்காரர் இல்ல அவர் சொல்லல. நீங்க அவர் தெளிவா சொல்றாரு. அந்த மாதிரி சொந்தக்காரர் அல்லன்னு நான் சொல்றேன். ஜோதிமணி அக்கா சொந்தக்காரரோ இல்ல செந்தில் பாலாஜி சொந்தக்காரரோ விஜயபாஸ்கர் சொந்தக்காரர் மாதிரி அதுல சொந்த சகோதரியின் கணவர். அதுக்கு என்ன தொடர்பு இருக்குதா இல்லையான்னு சொல்லணுமா வேண்டாமா? இல்ல ஈடியோ இல்ல ஈடி எல்லா காலத்தையும் நோக்கத்தோட செயல்படுதுன்னு சொல்ல முடியாது. சில நேரங்கள்ல நோக்கத்தோட செயல்பட, சில நேரங்கள் தெரியாம ஒரு வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. இதே இன்னொரு சொல்றேன், இதே பாஜகவுடைய மேனேஜரா இருக்கிற ஒருத்தர் வீட்டுக்கு ஈடி போயிட்டு தலைதறிக்கு ஓடி வரலையா? நீங்க தானே ஊடகங்கள்ல போட்டீங்க. அதே மாதிரி இது தெரியாமல் கூட நடந்திருக்கலாம். அப்ப அதே ஈடி இந்த கேஸை தொடர்ந்து நடத்தி அவங்கள புக் பண்ணாங்கன்னா ஈடி ஒழுங்கா இருக்காங்கன்னு இந்த கேஸ்லயாவது நம்ம ஒத்துக்கலாம். அதுக்கப்புறம் சத்தமே இல்லையே. சோ அந்த மாதிரி ஒரு திசை திருப்பதற்கு எதை திசை திருப்பணும் நான் நினைக்கிறேன். பெண்களுக்கான குற்றங்களை வேற ஏதோ ஒரு விஷயத்தை காரணம் காட்டி அதை வந்து நீங்க சொல்றதே தான் நானும் சொல்றேன். உங்களுடைய ஊழலை மறைக்கிறதுக்கு அந்த செங்கல் சூளை எப்ப போடுறீங்க? நான் வசூல் ராஜான்னு சொன்னா உங்களுக்கு கோவம் வருது. நான் எங்களுடைய ஒரு சோகால்டு நடைபயணம் ஒன்று நீங்க நடக்கிறீங்க, அதுக்கு ஏராளமான வசூல் நடத்துது. உங்க ஒரு கட்சியை சேர்ந்த சிவகங்கை சேர்ந்த ஒருத்தர் வீடியோ போடுறாரு, எங்கிட்ட 1 கோடி ரூபாய் மிரட்டி வாங்கியிருக்காங்க. இதற்கெல்லாம் அதுக்கப்புறம் தான் அந்த செங்கல் சூளையை அவங்க போடுறாங்க. நடைபயணம் நடந்தப்பறம் தான் அந்த செங்கல் சூளை நடக்குது. நீங்க டாக்குமெண்ட் எல்லாம் ஓப்பன் ஃபீல்ட் இருக்குது, பொதுவெளியில் இருக்குது, எடுத்து பாருங்க. அப்ப உங்க சொந்தம்னு யார சொல்றது? ஜோதிமணி அக்கா சாதியின் அடிப்படையில் முதல்ல சொந்த வருதுன்னு நான் நினைக்கல. யாரெல்லாம் வந்து ஒரு மக்களுடைய உரிமைகளுக்காக போராடுறாங்களோ அவங்க எல்லாருமே நமக்கு சொந்தக்காரங்க தான்.
சாதியின் அடிப்படையில தான் சொந்தம் வருதுங்கிற ஒரு நிலைப்பாட்டே முதல்ல இல்ல. ரெண்டாவது, ஒரு மிகப்பெரிய ஊழல் நடந்துகிட்டு இருக்கு. அந்த ஊழலை வந்து நீங்க வந்து பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் அதுல சம்பந்தப்பட்டிருக்காரு. அவங்களுடைய அக்காவின் கணவர் வந்து அந்த அந்த அதனோட பார்ட்னரா இருக்காரு. அந்த செங்கல் சூளை இப்பதான் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. இது வந்து ஒரு விஷயம். இந்த மாதிரி நிறைய விஷயம் நடக்கலாம். அந்த இடத்துல இதை டார்கெட்டடா பயன்படுத்துறத வந்து நம்ம எந்த விதத்துல அனுமதிக்க முடியும்?